ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்வின் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். நாம் இனி என்ன பார்க்க போகிறோம்னா மிக 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 அழகான ஒரு 50 ஏக்கர்லான ஒரு லேண்டை தான் நாம் இன்று பார்க்க போகிறோம். இந்த 50 ஏக்கர் லேண்டு எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியிலிருந்து முறிஞ்சிப்பட்டிக்கு அடுத்தது பேய்க்குளத்துக்கு பக்கத்தில் தான் கோபநீதிங்க வில்லேஜ் இருக்குது. அந்த வில்லேஜில் தான் இந்த 50 ஏக்கர் லேண்ட் வந்து அமைஞ்சிருக்கு. பாருங்கள், நீங்களே பார்க்குறீங்க. இந்த 50 ஏக்கர் லேண்டில் தான் தென்னை மரம், வாழை மரம், அதாவது விவசாயம் என்னென்ன விவசாயம் உண்டோ அத்தனையும் இந்த 50 ஏக்கருக்குள்ளே விளையுது. காரணம் என்னென்னா, நல்ல பியூர் செம்மண், அழகான செம்மண், நல்ல வளம் உள்ள மண். அதுபோல் இந்த 50 ஏக்கருக்குள்ளே வயல் வேறு, அதாவது நெல் வேறு பயிரிட்டிருக்காங்க. தண்ணிக்கு வந்து ஒரு பஞ்சம் கிடையாது. போர் தண்ணி, கிணறு தண்ணி, அப்படி 24 மணிக்கூறும் கிணத்துல தண்ணியே வத்தாத ஒரு கிணறு தான் அது. அதுபோல் போர் மூலமாகவும் தண்ணி எடுத்திருக்காங்க. தண்ணி எடுத்து ஃபுல்லாக பாருங்கள், நீங்களே பார்க்குறீங்களா, நல்ல செல்வ செழிப்பாக பச்சை பசன்னு இருக்குது பாருங்கள். இந்த 50 சென்ட் ஏக்கருக்குள்ளே எல்லா பொருளும் இந்த 50 ஏக்கருக்குள்ளே விளையுது. அதுபோல் இந்த 50 ஏக்கருக்கும் 2 டாக்குமெண்ட். ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து 37 ஏக்கர் இருக்குது, இன்னொரு டாக்குமெண்ட்டில் வந்து 13 ஏக்கர் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து 37 ஏக்கரம் தனியாக வேணும்னா தனியாக பிரித்து வாங்கலாம். 17 ஏக்கரம் வேணும்னா தனியாக, நீங்கள் 13 ஏக்கரம் வேணும்னா தனியாக 13 ஏக்கரம் பிரித்து வாங்கிக்கலாம். இப்போ 2 சைன் போட்டால் இந்த இடம் ஓகே. அதுபோல் இந்த லேண்டு வந்து பேங்கில் இருக்குது. பேங்கில் லோன் எடுத்திருக்காங்க இந்த டாக்குமெண்ட்டை வச்சு. அதனால நமக்கு வந்து இந்த பேங்கு லோன் இந்த டாக்குமெண்ட்டு பேங்கில் இருக்கிறதுனால நமக்கு வந்து 100க்கு 100 நம்பி இந்த லேண்டை வந்து நமக்கு வாங்கலாம். காரணம் என்னென்னா, இப்போ வந்து லோன் கொடுக்குறவங்க வந்து டாக்குமெண்ட்டு கிளியராக இருந்தால் தான் லோன் கொடுப்பாங்க. அதனால் 100க்கு 100 நம்பி இந்த லேண்டை வாங்கலாம். அதனால் நமக்கு வந்து டாக்குமெண்ட்டில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. பாருங்க, இது வந்து ஒரு விவசாய நிலம். கரண்ட் இருக்குது, ஃப்ரீ கரண்ட் இருக்குது, கிணறு இருக்குது, போர் இருக்குது. அதனால தண்ணிக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஒரு நிரப்பான ஒரு இடம், நீங்களே பார்க்குறீங்க, ஒரு நிரப்பான அழகான இடம். அதனால வயல் நமக்கு வந்து நெல் கிருஷி போட்டோம்னா கூட நமக்கு வந்து நீட்டாக போட்டுக்கலாம். இப்போ நெல் கிருஷி போட்டிருக்காங்க பாருங்கள், நீங்களே பார்க்குறீங்க. அதுபோல் உங்களுக்கு தனியாக, அதாவது வந்து 13 ஏக்கர் தனியாக பிரித்து வேணாலும் வாங்கிக்கிடலாம். அதுபோல் உங்களுக்கு வந்து 37 ஏக்கர் தனியாக பிரித்து வாங்கினாலும் வாங்கிக்கிடலாம். சரி, அதனால நமக்கு வந்து தனியாக வாங்கலாம், சேர்த்து வாங்கினாலும் சேர்த்து வாங்கிக்கலாம். அதனால் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. இந்த நிலத்தை நீங்கள் வாங்குகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து உங்களுக்கு வந்து கிருஷி பண்ணிக்கலாம், அதாவது வந்து விவசாயம் பார்த்துக்கலாம். இவங்க வந்து இப்போ வந்து கொஞ்சம் இடம் தான் விவசாயம் பார்க்குறாங்க. அவங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தான் அவங்க வந்து விவசாயம் பார்க்குறாங்க. தண்ணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள், வாழை மரம் எல்லாம் செல்வ செழிப்பாக நிற்குது பாருங்கள். வாழையெல்லாம் நிற்குது, தென்னை நிற்குது, பனை நிற்குது. எல்லாம் விவசாயத்தில் என்னென்ன ஐட்டங்கள் உண்டோ அத்தனையும் நிற்குது. அப்பேற்பட்ட இடத்துக்கு, இந்த அழகான இடத்துக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னு சொன்னா, ஒரு சென்ட்டுக்கு வந்து 14,000 ரூபா கேட்குறாங்க. ஒரு சென்ட்டுக்கு 14,000 ரூபா. ஒரு ஏக்கருக்கு வந்து 14 லட்சம் ரூபா அவங்க வந்து கேட்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பிடிச்சிருந்துன்னா உங்களுக்காக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்டுக்காக இருக்கலாம், உங்கள் சொந்தக்காருக்காக இருக்கலாம், யாருக்காக இருந்தாலும் கீழே இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு மேலும் மேலும் பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.